2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எலிஷா என்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், தீர்க்கதரிசி. அவர் அங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு தீர்க்கதரிசிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். அந்த ட்ரைனிங் கொடுக்குற நேரத்தில் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க அந்த ஆசிரமத்தில், இடம் பத்தலை. அப்போ அங்கே இருக்கிற அந்த ட்ரைனிங்கில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிஷாவின் இடத்துல வந்துட்டு, ஐயா நமக்கு இடம் பத்தலைங்க, நம்முடைய ஆசிரமத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பெருசாக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு அறிவர். இல்லைங்க ஐயா நீங்கள் கூட வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி வாங்க போகலான்னு எலிஷாவும் கூடவே போனார். அங்கே போய் மரம் வெட்டுற நேரத்தில் ஒருத்தருடைய கோடாரினுடைய அந்த இரும்பு தலை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவர் ரொம்ப பதறாரு. பதறிட்டு வந்து எலிஷா கிட்ட சொல்கிறாரு, ஐயா ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு ஐயா, நான் அது இரவலாக வாங்கின்னு வந்தேன் அப்படின்ட்டு. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், அருமையாக இருக்குது. இரவலாக வாங்கின்னு வந்தேன் நான், இது தண்ணியில் விழுந்துருச்சு ஐயா அப்படின்னு எலிஷா கிட்ட வந்து சொல்கிறார். சொல்லும்போது அவர் ஒரு கிளை ஒன்று எடுத்து அந்த தண்ணியில் போடுறாரு. போட்டால் அந்த இரும்பு கோடாரினுடைய தலை அப்படியே மிதந்துச்சு மேலே வந்து. இப்போ உடனே கையை நீட்டி எடுத்துக்கன்னாரு. கையை நீட்டி எலிஷாவுடைய சீசன் எடுத்துக்கிறார். அதை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு 5 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். ரொம்ப அருமையான சத்தியங்கள், நல்ல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நான் தியானம் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட அருமையான சத்தியங்கள். சரி, இங்கே இரவலாக வாங்கி கொண்டு வந்த கோடாரினுடைய இரும்பு தலை தண்ணியில் விழுந்தது. அவர் போயிட்டு எலிஷா கிட்ட போய் சொல்கிறாரு என்பதை நம்ம பார்க்குறோம். இரவலாக வாங்கி கொண்டு வந்த ஐயா அப்படின்னு கதறார் அவர். 5ஆம் வசனம் வாசிங்க. ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணியிலே விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக நான் வாங்கிட்டு வந்ததாச்சப்பா அப்படின்னு கூவினான். இரவலாக வாங்கிட்டு வந்தார். இரவலாக வாங்கிட்டு வந்த அந்த கோடாரியை இழந்து விட்டார், தண்ணியில் விழுந்துருச்சு. இது படிக்கும்போது ஆண்டுடைய ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தின விஷயம் என்னென்னா, நம்முடைய உயிரும் ஆத்துமாவும் கூட ஆண்டவர் இரவலாக நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் இரவலாக தந்திருக்கிறார். அதனால்தான் மகாஞானியாக சாலமன் ராஜா என்ன சொல்கிறாரு, மண்ணானது மறுபடியும் மண்ணுக்கே திரும்ப வேண்டும், ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். பிரசங்கி 12:7. அதனால் இந்த இரவலாய் கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆத்துமாவை, இந்த ஜீவனை நாமோ பலவிதமான காரணங்களினாலே இழந்துடுறோம். அதை தேடி ரட்சிக்கவே நான் வந்தேன்னு இயேசுசாமி சொன்னார். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த உயிர், இந்த ஜீவன், இந்த ஆத்துமாவை நாம் பல காரணங்களுக்காக துன்மார்க்கமான வழிகள், யோசனைகள் நிமித்தமாய் நாம் இழந்துடுறோம். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை சொல்கிறேன் பாருங்களேன். யூதாஸ்காரியோத் பணத்துக்காக தன்னுடைய ஆத்துமாவை இழந்தாரா இல்லையா? சிம்சோன் ஒரு பொண்ணுக்காக, சரீர இச்சைக்காக தன்னுடைய ஆத்துமாவை இழந்தாரா இல்லையா? ஆதாம் ஏவாள் பெருமையாக இருக்கணும் என்ற சிந்தை அவங்களுக்குள்ளே வந்துச்சு. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்களே கடவுளாகிடுவீங்கன்னு அந்த சாத்தான் சொன்னான், சர்ப்பம். ஆஹா, அப்போ நம்மளே கடவுளாகிடலாம் என்கிற பெருமையான சிந்தையோடு பழத்தை சாப்பிட்டு ஆத்துமாவை இழந்துட்டான். இப்படி தான் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் எத்தனையோ விதமான பேராசைகளுக்காக தவறான வழிகளை தேர்வு செய்து தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே போயிட்டு நம்முடைய ஆத்துமாவை நாம் இழக்கிறோம். அந்த மாதிரி நடந்துச்சு. அங்கே அந்த இரும்பு
கோடாரியுடைய தலை இவன் இழந்த பிறகு ஊழியக்காரர்கிட்ட வந்து முறையிடுறாரு. ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு, ஒரு கிளையை எடுத்து அதில் போடுங்க அப்படின்றார். வசந்த வாசிங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டார். காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினார். ஒரு கொம்பு, ஒரு பிரான்ச்சு, ஒரு கிளை வெட்டி அங்கே போட்டார். அந்த பிரான்ச்சு, அந்த கொம்பு அந்த இழந்து போன அந்த கோடாரியை வெளியிலே கொண்டு வந்துச்சு. அந்த கோடாரியுடைய தலையை இழந்தவனுக்கு அந்த கொம்பு, அந்த பிரான்ச்சு திரும்பவும் கொண்டு வந்துச்சு. திரும்பவும் அவன் மீட்டு கொள்வதற்கு உதவி செஞ்சிச்சு, அல்லது மீட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த கொம்பு தான், அந்த பிரான்ச்சு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏசாமிக்கு இருக்கிற நிறைய டைட்டில்ஸில் பிரான்ச்சு அப்படின்ற ஒரு பேரும் கூட ஏசாமிக்கு இருக்குது. கொம்பு, கிளை என்கிற பெயரும் ஏசாமிக்கு பைபிளில் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும், எரேமியா 23:5, 33:15, ஏசாயா 53:2 இந்த வசனங்களை படித்தா இயேசு சாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிளை, பிரான்ச்சு, கொம்பு என்கிற பெயரை நம்ம அங்கே பார்க்க முடியும். அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கிளை தான் முழுகி போன, இழந்து போன அந்த கோடாரியை மீட்டு கொண்டு வந்தது. அருமையான கற்றுப்பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருடைய வழியிலிருந்து பாவமான வாழ்க்கைக்குள்ளே போன பொழுது எவைகளெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்துட்டா உங்களுக்கு மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை உங்களுக்கு மறுபடியும் திரும்பவும் கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன ஒரு நற்செய்தின்னா, ஆண்டவருக்கு தூரமாக இருந்த காலங்களில், கடவுளுக்கு விரோதமான வழிகளில் நீங்கள் வாழ்ந்த காலங்களில் எத்தனையோ இழந்திருப்பீங்க. பணத்தை இழந்திருப்பீங்க, நீங்கள் மதிப்பை இழந்திருப்பீங்க, பேரை இழந்திருப்பீங்க, மற்றும் எத்தனையோ நஷ்டங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கிளை, நீங்கள் எவைகளெல்லாம் இழந்துட்டீங்களோ அதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு வாய்க்கும்படி பண்ணும். அல்லேலூயா. இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு இடத்துல ஒப்பு கொடுங்க. நீங்கள் இழந்ததெல்லாம் ஆண்டவர் திருப்பி தருவார். இது ஒரு சத்தியத்தை இங்கே நாம் கற்றுக்கிறோம். இன்னொரு சத்தியம் என்னென்னா, இங்கே கோடாரி அவன் இழந்துட்டான், தண்ணியில் டைம் வேஸ்ட் பண்ணல. உடனே தேவனுடைய ஊழியர் இடத்துல போயிட்டு, ஐயா என் கோடாரி இழந்துட்டேன் ஐயா அப்படின்ட்டு அந்த பிரச்சனை தெரியப்படுத்திட்டார். உடனே அவர் வந்தார், கோடாரியை மீட்டு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது உடனே ஊழியக்காரர்கிட்ட சொன்னால் ஜபம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, வேதத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்க. இப்போ என்னை பற்றி சொல்லணுன்னாக்கா வேதத்தின் அடிப்படையில் 1, அனுபவத்தின் அடிப்படையில் 2, கவுன்சிலிங் படிச்சிருக்கிறேன் அதனுடைய அடிப்படையில் 3, 4வது உங்கள் ஃபேமிலி என்ன, நீங்கள் என்ன, உங்கள் குடும்பம் என்னன்னு நல்லா அறிஞ்சிருக்கிறேன் 4. இந்த 4 விஷயங்களின் அடிப்படையில் உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனையின்படி நடந்தால் உங்களுடைய பிரச்சனை எதுவோ அது தீரும். அதனால் இன்றைக்கி இந்த பாடத்தை கற்றுக்கோங்க, இந்த விஷயத்தை மனசில் பதிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில், நம்ம குடும்ப பிரச்சனை ஐயாவுக்கு சொல்ல வேண்டாம், நம்ம பசங்களை பற்றி ஐயாவுக்கு சொல்லக்கூடாது, நம்ம வீட்டுக்காரனை பற்றி சொல்லக்கூடாது, மனைவியை பற்றி சொல்லக்கூடாது, நமக்குள்ளவே இருக்கட்டும் அப்படின்லாம் நினச்சி எனக்கு நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பங்களில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எந்த சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆலோசனை உங்களுக்கு நான் கொடுப்பேன். நான் என்ன செய்யணுமோ அந்த சூழ்நிலையில்
செய்வேன். அதனால் நீங்கள் நிறைய பேர் இது மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்க. இவர் பாருங்கள், கோடாரி இழந்த உடனே போய் ஊழியக்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார். ஊழியக்காரர் உடனே வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சிட்டார். அதனால் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமோ உடனே சொல்லுங்கள், அதுக்கு ஒரு தீர்வு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா இருப்பீங்க. சில பேர் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து சொல்கிறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சில பேர் சொல்லவே மாட்டேன்றாங்க, எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, நம்ம ஆலோசனை சொல்கிறோம், ஆனால் அந்த ஆலோசனை செய்ய மாட்டாங்க, அவங்க வேறு ஆலோசனையில் போவாங்க. யாருக்கு நஷ்டம்? அதனால் அருமையான கற்றுப்பிள்ளையில் இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த ஊழியக்காரர் வந்து கேட்குறார், எங்கப்பா விழுந்துச்சுன்னு கேட்குறார். எங்கே விழுந்துச்சுன்னு கேட்குறார். 6ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அப்போது அவர் சொல்கிறார், ஐயா இது ஐயா இந்த இடத்துல தான் ஐயா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது எந்த இடத்துல அது விழுந்தது என்பதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கிறார் பாருங்கள். கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக சொல்கிறார், இங்கே எங்கேயோ தான் ஐயா அப்படின்னு இல்லை, இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்கிறார். இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ எந்த விஷயத்தில் விழுந்துட்டியோ, எந்த இடத்துல விழுந்துட்டியோ அதை நீ ஞாபகப்படுத்திக்கொள் அப்படின்றார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார் 2:5, நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நினைவு கூர்ந்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ எந்த நிலைமையில் விழுந்த, எந்த இடத்துல விழுந்த, எந்த சிச்சுவேஷனில் நீ விழுந்த, எந்த விதமான காரணத்துக்காக நீ விழுந்த, இதை நீ ஞாபகப்படுத்திக்கிட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடினால், முறையிட்டால் உனக்கு பரிகாரம் செய்வார். நீ வந்து அதை மறைச்சிட்டேன்னு சொன்னால், அதை பொருட்படுத்தலைன்னு சொன்னால் நிறைய நஷ்டங்கள் இருக்கும். அதனால் நாம் எங்கே விழுந்தோமோ, எப்படி விழுந்தோமோ, என்ன காரணத்துக்காக விழுந்தோமோ, ஒரு நஷ்டமாக இருக்கட்டும், ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு விழுதுற ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்ததாக இருக்கட்டும், பக்தி வாழ்க்கையிலேருந்து விலகினதாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலை, என்ன காரணம், இதை நீ புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உதவி செய்வார். உங்களை மறுபடியும் நிலைநிறுத்துவார், பலப்படுத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால் நீ விழுந்து போகும் பொழுது எதனால் விழுந்த என்பதை நீ கண்டுபிடிக்கணும். எதனால் அதை கண்டுபிடிச்சிட்டாவே அடுத்த முறை விழமாட்டேன், அடுத்த முறை நீ விழமாட்டேன். ஆகவே நாம் தோல்வியினுடைய காரணத்தை கண்டுபிடிப்பதே வெற்றியினுடைய ரகசியத்தை கண்டுபிடிப்பதாகும் என்கிற ஒரு கொட்டேஷன் இருக்கிறது. அதனால நீ எங்கே தோல்வி அடைஞ்சிட்ட, எங்கே விழுந்துட்ட, அதனுடைய காரணம் என்ன, அதை கண்டுபிடி. வெற்றிக்கு ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஆகவே இங்கே வந்து அவர் கேட்குறாரு, அவர் கரெக்டாக அந்த ஸ்பாட்டை காமிக்கிறாரு. உடனே அங்கே ஒரு பிரான்ச்சு, அதாவது ஒரு கிளையை வெட்டி அங்கே போட்டு அதை வெளியில் எடுக்கிறார். அப்புறம் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய கையை நீட்டி அதை எடுத்துக்கொள் அப்படின்றார். 7ஆம் வசனம் வாசிங்க. அதை எடுத்துக்கொள் என்றார். அப்படியே தன் கையை நீட்டி அவன் எடுத்து கொண்டான். அப்போ அந்த இழந்த அந்த கோடாரியை கையை நீட்டி அவன் எடுத்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். அதே போல் உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஜீவன், கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்தோ மற்ற எந்த சூழ்நிலையிலிருந்தோ பாழாக போன, நாசமாக போன வாழ்க்கையை, ஆரோக்கியத்தை, அந்த பேரை, வேறு எதுவாக இருக்கட்டும், எதெல்லாம் மீட்டு தராரோ அதை நீ உறுதியாக பற்றி கொண்டால், இதுக்கப்புறம் நீ உறுதியாக இருந்தா, இதுக்கப்புறம் நீ உறுதியாக கரெக்டாக நீ நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மகிமையை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். நீ தான் அதை பிடிச்சிக்கணும், நீ தான் அதை பிடிச்சிக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நீங்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய ஜீவனை கர்த்தர் மீட்டு கொடுத்துட்டாரா? மீட்டுட்டார். நீ இழந்துட்ட, அதை ஆண்டவர் மீட்டு கொடுத்துட்டாரா? அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ராங் ஆகிரு, உறுதியாகிரு. உன்னை நீயே
எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்ளணும். இதை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இது 2வது சத்தியம். அடுத்தது இங்கே இன்னொரு விஷயம் நம்ம கற்றுக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே இவங்களது அந்த ஆசிரமம் பத்தலையாம். ஆசிரமம் ஜனங்க சேர்ந்துட்டே இருக்கிறாங்களாம். அதனால இடம் பத்தலை. அதனால் அவங்க எலிஷா ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நம்ம ஆசிரமம் பத்தாமல் இருக்குது, நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் போய் மரங்களை வெட்டிக்கிட்டு வந்துட்டு ஆசிரமத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஐயா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க இல்லையா நீங்கள் கூடவே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போட்டாங்க. இவர் போனார். எதனால் அது ஆளுங்க சேர்ந்துட்டே இருந்தாங்க, எதனால் அது பத்தாமல் போச்சு அப்படின்னு பார்த்து யோசித்தா ஒரு 4 காரணங்கள் நான் இங்கே பார்த்தேன். முதல் காரணம் என்னன்னு சொன்னால், இவங்க நல்ல கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியருக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கிறாங்க. இந்த 2ஆம் வசனத்தில் படித்தா அவங்க கேட்குறாங்க, ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு. அப்போது ஆண்டவருடைய நடத்துதலின்படி நடக்கிறவங்களாகவும் ஆண்டவருடைய ஊழியர் சொல்லுபடி கீழ்ப்படுகிறவங்களாகவும் இவங்க இந்த சீஷர்கள் இருக்கிறதுனால அது நல்ல டெவலப் ஆகியிருக்குது. முதலாவது ஊழியக்காரருடைய நடத்துதலின்படி அவங்க நடக்கிறவங்களாக இருக்கிறாங்க, அதனால் அங்கே டெவலப்மெண்ட்டு. அதே போல் ஒரு ஊழியக்காரர் இருக்கிற நாங்கள் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் நடந்துக்குங்கன்னு சொன்னால், நம்ம சபை வளரணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 4 விஷயங்கள் இங்கே நம்ம கற்றுக்கலாம். இந்த இடத்துல இவங்க இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் தியானம் பண்ண பொழுது இங்கே ஒரு 4 காரணங்களை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். 2ஆம் வசனத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்வதற்கு அவங்களுக்கு இஷ்டம் இருந்தது. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களா அங்கே இருக்கிற அந்த சீஷர்கள் இருக்கிறாங்க. வாசிங்க 2ஆம் வசனம். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் நாங்கள் உத்திரத்தை வெட்டிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு இஷ்டப்படுறாங்க. ஒரு சபை வளரணுன்னா, சபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஊழியத்தை கஷ்டமோ நஷ்டமோ, தூரமோ பாரமோ, மழையோ வெயிலோ, அது எப்படியா இருந்தாலும் கடவுளுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால், இஷ்டப்பட்டு, அது கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டபூர்வமாக நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் சபை வளரும். சபை வளரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தில் 300 பேர் குறைஞ்சபட்சம் ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபையில் சேரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொகுசாக இருந்தால் சபை வளராது. ஆடுகள் தான் குட்டிகளை போடணும், மெய்ப்பன் குட்டிகளை போட மாட்டான். அதை போல் உங்கள் மூலமாக தான் நம்பர் மல்டிப்ளை ஆகணும், சபை வளரணும். இப்போ நீங்கள் சொகுசாக இருக்கணும், தூங்கணும், டிவி பார்க்கணும், வீட்டோடு இருக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தால் சபை வளராது. நீங்கள் கஷ்டப்பட்டு கடவுளுக்காக சேவை செய்யணும்னு தீர்மானம் உங்களுக்குள்ள இருந்தால், நீங்கள் உழைப்பீங்கன்னு சொன்னால் சபை வளரும். இது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் ஜபத்தில் இல்லை. வெறுமனே ஜபம் பண்ணால் போதாது, நீங்கள் கஷ்டப்பட்டு சேவை செய்யணும். இவங்க கஷ்டப்படுறவங்களாக இருக்கிறாங்க கடவுளுடைய காரியங்களில். அதனால்தான் இங்கே நல்ல டெவலப்மெண்ட்டு. அதனால் நாம் கூட கஷ்டப்பட்டு ஊழியங்களை செய்தால் நம்முடைய சபையும் அருமையாக டெவலப் ஆகும். அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்புறம் இந்த 2வது வசனத்தில் இன்னொரு விஷயம் பார்க்குறோம். அவங்க பர்மிஷன் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் போயிட்டு வர்றோம் அப்படின்றாங்க. வசனங்களை 2ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் வெட்டி என்று அவரை கேட்குறாங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் போயிட்டு யோர்தானில் போய் வெட்டிட்டு வர்றோம் அப்படின்னு. அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா, இந்த சீஷர்கள் ஆண்டவருடைய ஊழியருடைய சொல்படி நடக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியர் எலிஷா அவருடைய சொல்லின்படி நடக்கிறவங்களாக இருக்கிறாங்க. சபை எப்போ வளரும்னா, உங்களை நடத்துகிற நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நடக்க இஷ்டப்பட்டீங்கன்னா சபை வளரும். நாங்கள் சொல்கிற மாதிரி நடக்க நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா சபை வளரும்.
நாங்கள் சொல்கிறது ஒன்று, நீங்கள் செய்கிறது ஒன்றா இருந்துச்சுன்னா, நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் கேட்காம நீங்கள் மிஞ்சி நடந்து கொள்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் வேறு மைண்டோடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், எங்கள் மைண்ட் உங்களுக்குள்ளே வரலைன்னா சபை வளராது, சபை வளராது என்கிற ஒரு விஷயத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருங்க அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு எங்களுக்கு அடங்கி நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீங்கன்னு சொன்னால் சபை மலமலன்னு வளரும். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளே, சபை வளர வேண்டுமானால் நீங்கள் எங்களோடு கூட ஒத்துழைக்கணும், நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் நடந்து கொள்ளணும், நாங்கள் சொல்கிற காரியங்களை செய்யணும் என்கிற ஒரு அருமையான ஒரு சத்தியத்தையும் இங்கே நாம் புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்ததாக இவங்களுக்கு என்னென்னு சொன்னால், இந்த அவங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், 5ஆம் வசனத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கோடாரி தண்ணியிலே விழுந்துச்சான். அந்த கோடாரி அவன் எங்கேருந்து, சொந்த கோடாரியா இரவலா வாங்கிட்டு வந்ததா? இரவலா வாங்கிட்டு வந்து வேலை செய்கிறாங்க. கடவுளுடைய ஊழியம் நல்ல டெவலப் ஆகிறதுக்கு, அந்த ஆசிரமம் டெவலப் பண்ணுறதுக்கு, விரிவாக்கம் செய்கிறதுக்கு நம்மகிட்ட தான் கோடாரி இல்லையே, இருக்கிறவங்க போட்டோம் அப்படிலாம் அவன் நினைக்கல. வேறு எங்கேயோ போய் இரவலா வாங்கிட்டு வந்துட்டு அங்கே வேலை செய்கிறான். அப்போது அந்த ஆசிரமம், அந்த ஊழியம் டெவலப் பண்ணணும் என்கிற வைராக்கியம் அவனுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். இந்த வைராக்கியம் அதுபோல் உங்களுக்கு கூட ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னாக்கா சபை வளராது. நம்ம சபை எப்படியாவது வளரணும் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு நீங்கள் எப்படி பிரயாசப்படணுமோ, என்ன செய்யணுமோ, அது நீங்கள் ஒரு வைராக்கியத்தோடு ஈடுபட்டு இன்வால்வ் ஆகிட்டு செய்யணும். அப்போ தான் சபை வளருமே ஒழிய, இல்லாவிட்டால் சபை வளராது. இதை தான் பவுலடியார் சொல்லும்பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்களுடைய வைராக்கியம் மற்றவர்களை ஏவி விட்டது, யுவர் சீல் ஹேஸ் ப்ரொவோக்ட் மெனி அப்படின்றார். அநேகரை எழுப்பி விட்டதுனாக்கா என்னது? தூங்குறவங்களாம் ஒரு எழுப்புதல் வந்துடுச்சு, உங்களுடைய ஜீல், உங்களுடைய வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஏனோ தானோவாக இருந்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமாக வந்துன்னு போயின்னு இருந்தீங்கன்னா சர்ச்சில் எழுப்புதல் வராது, சபையும் வளராது. சபை வளரணும்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் கடவுளுக்காக வைராக்கியமாக ஜீவிக்கணும். எங்கே ஊழியத்தில் மட்டும் வைராக்கியம் இல்லை, உங்கள் வீட்டுக்கிட்ட நீங்கள் கடவுளுக்காக வைராக்கியமாக நல்ல சாட்சியோடு ஜீவிக்கணும். வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக வைராக்கியமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் சபை வளரும் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம இவங்க டெவலப் ஆகிறதுக்கு 3வது காரணம் என்னன்னாக்கா, அவங்க வைராக்கியமாக இருக்கிறாங்க, வைராக்கியம் உள்ளவங்களாம் அவங்க இருக்கிறாங்க, அதனால் டெவலப் ஆச்சு. 4வது இன்னொரு விஷயம் கூட பார்க்குறது, 3ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய வேல்யூ இங்கே 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க மரங்களை வெட்டின்னு வர சொல்லி எலிஷா சொன்னாலும் கூட இவங்க இல்லைங்க ஐயா, நீங்கள் வாங்க ஐயா அப்படின்றாங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போது ஊழியக்காரருடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியுது, ஊழியக்காரருடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் இருக்கணுங்க, நாங்கள் போய் அது மரத்தை வெட்டின்னு வந்தால் கூட நீங்கள் உங்கள் ப்ரெசன்ஸ் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு. ஆகவே சபை வளரும் வேண்டும் என்றால் ஊழியக்காரருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த புரிதலோடு கூட நீங்களும் எங்களோடு கூட ஒத்துழைப்பு செய்வீங்கன்னு சொன்னால் சபை அற்புதமாக வளரும். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளே, அந்த ஆசிரமம் நல்ல டெவலப்மெண்ட் ஆனதுக்கு இதுதான் காரணம். நம்முடைய சபை கூட டெவலப்மெண்ட் ஆகணும்னா இப்படிப்பட்ட காரணங்கள் நம்முடைய சபையார் மத்தியில் உங்களுக்குள்ளே இருக்கணும் என்பது 3வது சத்தியம். இங்கே 4வது சத்தியத்துக்குள்ளே வர்றோம். 4வது என்னன்னு சொன்னால், அவங்க அங்கே எலிஷாவின் இடத்துல ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. என்ன ட்ரைனிங்கு? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களாக இவங்க இருக்கிறாங்க. இவங்க இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வரணும் என்கிற சிந்தையோடு கூட, அந்த தீர்மானத்தோடு கூட ட்ரைனிங்கில் இங்கே இவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கடவுளுக்கு சேவை செய்யணும்னு சொன்னால் ட்ரைனிங் தேவையாக இருக்குது. ட்ரைனிங் இல்லாமல் கடவுளுக்கு சேவை செய்யணுன்னா நமக்கு முடியாது, நமக்கு விஷயம் புரியாது, வகைகள் தெரியாது. அதனால் ட்ரைனிங், ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பவுலடியாரும் கூட பெரிய ஊழியத்தை செய்தார், நிறைய சபைகள் நிறுவினார், அவரும் ட்ரைனிங் எடுத்தாராம். அவர் சொல்கிறார், அப்போஸ்தலர் 22:3 சொல்கிறாரு, கமாலியேல் என்கிற அந்த வேத பண்டிதர் இடத்துல நான் வேதத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பவுலடியாரும் கூட பெரிய வேத பண்டிதர் கமாலியேல் என்பவர் அந்த காலத்தில் அவருக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கார். அப்போது ட்ரைனிங்குன்னு ஒன்று நமக்கு இருந்தால் தான் நல்ல சிறப்பாக ஊழியம் செய்ய முடியும், நல்ல எஃபெக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஊழியம் செய்ய முடியும். ஏசாமியுடைய சீஷர்கள் கூட இயேசு சாமிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாங்க. இயேசு சாமி நல்ல டீச்சிங் கொடுத்தாரு, அவங்களுக்கு நல்ல ஃபீல்டு ஒர்க் கொடுத்தாரு, ட்ரைனிங் கொடுத்தாரு. அதை வச்சு தான் அவங்க நல்ல அற்புதமாக ஊழியம் செஞ்சு சபைகளை நிறுவனாங்க, வளர்த்தாங்க. ஆகவே நீங்கள்லாம் கடவுளுக்கு சேவை செய்யணும், அதுக்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் தேவை. வெறுமனே ஞாயிற்றுக்கிழமையிலையும் உபவாச ஜபத்துக்கும் வந்துடும் போயின்னு இருந்தால் மட்டும் ஊழியம் செய்கிறதுக்கு வேண்டிய அந்த பக்குவம் உங்களுக்கு வராது, அந்த சத்தியம் உங்களுக்கு தெரியாது, வகைகள் உங்களுக்கு புரியாது, எப்படி ஊழியம் செய்யணும் என்கிற அந்த அறிவு நாலெட்ஜ் உங்களுக்கு வராது. நீங்கள் பைபிள் காலேஜில் சேரணும். பைபிள் காலேஜில் சேர்ந்து படிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதமான அனுபவங்களும் வரும், எல்லா விதமான ஞானமும் வரும், எல்லா விதமான அறிவும் வரும், எல்லா விதமான பக்குவமும் உங்களுக்கு வரும். அதனால் பைபிள் காலேஜில் சேரணும். பைபிள் காலேஜில் சேர்ந்துட்டு பைபிளை முறைப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நம்ம சர்ச்சில் பைபிள் காலேஜ் மந்த்லி ஒன்ஸ் இருக்குது, வீக்லி ஒன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பைபிள் காலேஜில் சேர்ந்து உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அவருடைய சேவை செய்வதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் இதே கடவுளுடைய சேவை செய்யணுன்னா பைபிள் காலேஜ் படிக்கணும். ஏனென்றால் பைபிளில் இருக்கிற வசனங்களை கொண்டு நீங்கள் மக்களை சீர்படுத்தணும், மக்களுக்கு உபதேசம் பண்ணணும். 2 தீமோத்தி 3:16-17 வசனங்களை படித்தா இந்த வேத வசனங்களை கொண்டு, அல்லது இந்த வேத வசனங்கள் எதுக்கெல்லாம் பயன்படும் என்றால் டீச் பண்ணுறதுக்கு பயன்படும், சீர்திருத்துவதற்கு பயன்படும், நீதியை கற்றுக் கொடுப்பதற்கு பயன்படும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பைபிள் காலேஜில் கற்றுக்கினா தான், அந்த பைபிள் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த வேத வசனங்களை கொண்டு மக்களுக்கு நீங்கள் டீச் பண்ண முடியும், சீர்திருத்த முடியும், நீதியை கற்றுத்தர முடியும். இப்போ ஊழியம் என்றால் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு போகிறதில்ல, வகை வகையாக பங்கு பங்காக டீச் பண்ணணும், சத்தியங்களை விளக்கமாக சொல்லணும். இது தேவனுடைய ரகசியங்களை நாங்கள் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பவுலடியார் கொரிந்தியருக்கு நிருபத்தில், முதல் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். கடவுளுடைய ரகசியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்குது. அதெல்லாம் பைபிள் காலேஜ் நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் அதெல்லாம் கடவுளுடைய ரகசியங்களை மக்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும், அவங்க மனக்கண்களை திறக்க முடியும், அவங்க மனசுக்கு ஒரு தெளிவு உண்டாக்க முடியும். அப்போ நீங்கள் பைபிள் காலேஜில் படித்து ட்ரைனிங் எடுத்து நீங்கள் தயாராகணும். இன்னும் கூட 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படித்தோமானால், கடவுளுடைய சேவை செய்கிறவங்களுக்கு போதிக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஒரு சபையில் யாராவது ஒருத்தர் ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கணுன்னாக்கா, சபையில் ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா அவர் போதக சமர்த்தராக இருக்கணும் அப்படின்னு. அப்படின்னா வேதத்தை போதிக்கிறதுக்கு வேண்டிய நாலேஜ் உள்ளவராக யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் சபையில் ஒரு பொறுப்பு கொடுக்கணுமா. இப்படிலாம் இருக்கிறதுனால நீங்கள் வேதத்தை பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வேதத்தை கற்றுக்கொண்டு கடவுளுக்காக நீங்கள் நல்ல அருமையாக சேவை செய்யணும். அதனால் ட்ரைனிங் என்பது நமக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் இங்கே புரிஞ்சுக்கிறோம். அன்றைக்கு எலிஷாவினிடத்தில் கடவுளுடைய ஊழியத்துக்காக அழைப்பு பெற்றவர்கள், தரிசனம் பெற்றவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க.
அந்த ட்ரைனிங் முடிச்சிட்ட பிறகு அவங்க கடவுளுக்காக ஊழியம் செய்ய போகிறாங்க. அதுபோல் உங்களுக்கும் கூட நல்ல ட்ரைனிங் சென்டர் கடவுள் தந்திருக்கிறார். அதில் நீங்கள் நல்ல தயாராக்கி கொள்ளுங்கள், ட்ரைனிங் ஆகுங்கள், நல்ல படியுங்கள், வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்காக சேவை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆஸ்வதிப்பார். பைபிள் நம்ம படிக்கிறோம் இல்லை, கர்த்தருடைய சேவை செய்கிறவங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்கள். இன்னும் கூட இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய சேவை செய்யாவிட்டால் எல்லாவற்றிலும் குறைவுபட்டு போவோம், எல்லாவற்றிலும் குறைவுபட்டு போவோம் அப்படின்னு உபாகம் புஸ்தகத்தில் 28:47 இருக்குது. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் சொகுசாக இருக்கிறீங்க. அதனால் எந்த சேவையும் செய்யாமல் சொகுசாக இருக்கிறீங்க, கடவுளுக்கு எந்த வகையிலையும் ஊழியம் செய்யாமல் சொகுசாக இருக்கிறீங்க. அதனால் சகலமும் குறைவுபட்டு போகும் அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல. அதனால் கடவுளுக்கு சேவை செய்தால் விசேஷமான ஆசீர்வாதங்கள். கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்காக அந்த மனசே இல்லை, அந்த ஐடியாவே இல்லை, அதுக்காக முயற்சியே இல்லை, நம்ம தயார்படுத்திக்கிறதே இல்லை, அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை என்றால் நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரோ எல்லாவற்றிலையும் குறைவுபடுவோம். என்னெல்லாம் கொடுத்தாரு? ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு, ஆரோக்கியத்தில் குறைவு வந்துடும். வசதிகளை கொடுத்துருக்கிறாரு, வசதியில் குறைவு ஏற்படும். இன்னும் கடவுள் நமக்கு என்னென்ன கொடுத்தாரோ அது எல்லாமே குறைஞ்சிரும் கடவுளுக்கு சேவை செய்யலைன்னா அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆகவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நல்ல ட்ரைனிங் சென்டர் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் சேர்ந்து படித்து தயாராகி கர்த்தருக்காக சேவை செய்யுங்க. விசேஷமான ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய சேவை செய்கிற உங்களுக்கு கர்த்தர் தருவார் என்று வேதத்தில் இருக்கிறத வேதத்தில் படிக்கிறோமே, அது உங்களுடைய அனுபவமாக மாற வேண்டும். 5ஆவதாக, இங்கே இந்த கோடாரியானது அவங்க வெட்டும்போது கழுண்டு தண்ணியில் விழுந்துருச்சு. கழுண்டு தண்ணியில் விழுந்துருச்சு. அது ஏன் கழுண்டு இருக்கும்? லூஸ் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் ஏன் லூஸ் ஆகிட்டு இருக்கும்? யூஸ் பண்ண லூஸ் ஆகும். அப்போ யூஸ் பண்ண என்ன செய்யணும்? அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அடிக்கடி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் கூட கத்தியில் நீங்கள் விரல் வெட்டுறவங்க, கத்தி வச்சு வேலை செய்கிறவங்க இருப்பீங்க. இப்படி கத்தி வச்சு அடித்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? அப்படி பண்ணுறீங்களா இல்லையா? எதுக்கு? டைட் ஆகிறதுக்கு. அதுபோல் இவர் கோடாரி வெட்டுறவர் அது கொஞ்சம் லூஸானவே நமக்கு தெரிஞ்சிடும். உடனே அவர் செக் பண்ணியிருக்கணும், என்னடா லூஸான மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணியிருக்கணும். இவர் செக் பண்ணாததுனால சுத்தமாகவே கழுண்டு தண்ணியிலே விழுந்துருச்சு. சரிங்களா? இது ஒரு சத்தியம். என்ன சத்தியம்னா, நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். நம்முடைய பக்தி வாழ்க்கை எந்த அளவில் இருக்குது, நம்முடைய விசுவாச வாழ்க்கை எந்த அளவில் இருக்குது, நம்ம ஆண்டவருக்கு எந்த அளவில் நம்ம ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறோம், இதை செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தவறிட்டோமா, விழுந்துட்டோமா, கடவுளுக்கு விரோதமாக நடந்துட்டோமா, வசனத்தை மீறி எதனா செஞ்சிட்டோமா, நம்ம தேவையில்லாதெல்லாம் பேசின்னு இருக்கிறோமா, நம்ம யூஸ்லெஸ்ஸான யோசனைங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே வர்றதுக்கு இடம் கொடுக்குறோமா, பார்க்கக்கூடாது எதனா பார்த்துட்ருக்குறோமா, செக் பண்ணிக்கணும். அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இந்த திருவிருந்து மேசை கர்த்தர் ஏற்பாடு பண்ணதே இதுக்காக தான். எதுக்காக? அங்கே கிட்ட நெருங்கும் போதெல்லாம் நம்மை நாம் செக் பண்ணிக்கணும் என்பதற்காக. அதுதான் பவுலடியார் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 11:28 அந்த அப்பமும் திராட்சசமும் எடுப்பதற்கு முன்பதாக ஒவ்வொருவனும் தன்னைத்தானே நிதானித்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஆண்டவருடைய திட்டம் பாருங்கள், ஆண்டவருடைய ஞானம் யோசனை பாருங்கள். நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம செக் பண்ணிக்கிட்டு எங்கே நம்ம தவறிட்டோமோ அதை ஆண்டவரத்தில் அறிக்கை செய்துட்டு நம்மளை சரி செய்து கொண்டு அப்பமும் திராட்சசமும் தகுதியோடு எடுத்துக்கொண்டு அவருடைய வருகைக்காக ரெடியாக இருக்கணும் என்பதற்காக இந்த திருவிருந்து மேசையை கர்த்தர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதாவது அடிக்கடி நம்மளை செக் பண்ணிக்கிறதுக்காக ஆண்டவர் செய்த ஒரு புதிய ஏற்பாடு அது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறன்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் அடிக்கடி செக் பண்ணிக்கிறவங்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிறவங்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு நாள் இங்கே வரும்போது மட்டுமில்லை,
ஒவ்வொரு நாளும் ஒரு 12 மணி பிஃபோர் லஞ்சு காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் எவ்ரி ஹவர் ஒவ்வொரு மணி நேரத்தையும் 8லேருந்து 9 மணி வரைக்கும் எங்கே போயிருந்தேன், எப்படி இருந்துச்சு நம்முடைய லைஃப், 9க்கு அப்புறம் எங்கே போனேன், 10க்கு அப்புறம் எங்கே போனேன், 11க்கு அப்புறம் எங்கே போனேன், என்ன செஞ்சேன், ஏதாவது பேசக்கூடாது பேசிட்டேன்னா, டைம் எங்கேயாவது வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, எங்கேயாவது தேவையில்லாமல் போய் அங்கே உட்காந்துட்டு நான் லூஸ் டாக்காக எதுனா நடந்துச்சா அப்படின்ட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி மதிய உணவுக்கு முன்னாடி பிஃபோர் லஞ்சு செக் பண்ணிக்கணும். அது எவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் டின்னருக்கு முன்னாடி நைட் 8 மணிக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது நல்லது. இங்கேருந்து இங்கே போனேன், அங்கே எப்படி நான் நடந்துக்கிட்டேன், எப்படி நான் பேச்சு எப்படி இருந்துச்சு, என்னுடைய யோசனை எப்படி இருந்துச்சு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணுவோம் இல்லையா, ஜபத்தில் செக் பண்ணிக்கணும். என் வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்படி செக் பண்ணிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக காத்து கொண்டால் எங்கேயும் விழுந்துட மாட்டோம், எதுலேயும் விழுந்துட மாட்டோம். இங்கே அதுதான் பிரச்சனை. இவர் செக் பண்ணிக்கல, அதனால் இவருடைய கையில் இருந்த அந்த கோடாரியை போய் விழுந்துருச்சு. அதை போல் நாம் விழாமல் ஸ்டடியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், கடவுளுக்கு மகிமையாக இருக்கணும், பிசாசுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கணும், கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும் என்றால் இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் செக் பண்ணிக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது கர்த்தருடைய சித்தம். அதனால தான் இந்த திருவிருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இதை நம்ம ஞானமாக சிந்தித்து யோசித்து வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம செக் பண்ணிக்காமல் டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை உத்தமமாக பரிசுத்தமாக கடவுளுக்கு பிரியமாக காத்து கொள்ளுவோமானால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்மை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார், நம்மை ஆஸ்வதிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொள்ளுவார். நம்ம மூலமாய் கடவுளுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஆகவே இந்த 5 சத்தியங்களை நாம் சிந்தையில் வைத்து கொள்ளுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.